ராஜபக்சக்கள் அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட சகாக்களுடைய விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. குறிப்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றம் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக இருக்கட்டும், ஏற்கனவே அழைக்கப்பட்டு விசாரணைகள் நடந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த ராஜபக்சக்களுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கின்ற கொடபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச போன்றவர்களுடைய வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றது என்ற நிறைய விடயங்கள் தொடர்ந்துமே ராஜபக்ச குழாமினருக்கு எதிராக திரும்பி வாரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் பிரசன்ன ரணதுங்க அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார் குற்றப்புலனாய்வு. என்னென்ன கெகல்பத்திர பத்மியனுடைய நெருங்கிய தொடர்பு இருக்கலாமோ என்கின்ற அடிப்படையில் தான் இவர் மேலே விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. அது மட்டும் இல்லாமல் சிரந்தி ராஜபக்ச அவர்கள் இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச அவர்களோட நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார், ஒரு தொண்டு நிறுவனம் சார்ந்த நிதி மோசடி சம்பந்தமாக. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்என் தொலைக்காட்சி சம்பந்தமாக ஜோசிர ராஜபக்ச மேலே விசாரணைகள் இடம்பெறலாம் என்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ராஜபக்ச குழாமினனுடைய நெருங்கிய சகாவாக அல்லது ராஜபக்ச ஒருவருடைய சமல் ராஜபக்சவனுடைய மகனுக்கு இந்த மிக் விமானங்கள், ஏர்பஸ் விமானங்கள் என்று சொல்லப்படுகின்ற நிதி குற்றச்சாட்டு சம்பந்தமாக அவரை ஒரு சந்தேக நபராக பெயரிட்டிருக்கின்றார்கள். இப்படியாக தொடர்ந்துமே இந்த ராஜபக்சக்கள் மேலே தொடர் விமர்சனங்களும் தொடர் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வாரதையும் அதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வாரதையும் காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இதற்குரிய அரசியல் பின்னணி என்ன என்று ஒரு பக்கம் ஒரு பேசுபோல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இனி வருங்காலங்களில் என்ன நடக்கலாம் என்கின்ற விடயம் தொடர்பாக இதில் பார்க்கலாம்.